ஜீவாவோட பணியாற்றியது எப்படி இருந்தது? ஜீவா சார் அது அன்எக்ஸ்பெக்டட் சார். அது நான் இந்த ரூமு பக்கத்தில் இஸ்ரா சார் ஆப்போசிட்டில் அவர். அப்போது இஸ்ரா சார் எனக்கு நல்ல பழக்கம்ன்றதுனால இஸ்ரா சார் வந்து பேசிட்டே இருப்பேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவருடைய புத்தகங்கள், நம்ம படித்த புத்தகங்கள், அவர் ஏதாவது எழுதப்பட்ட புத்தகங்கள், சம்பவங்கள் பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருப்போம். அப்போது ஜீவா சார் ஒரு தடவை வந்தார். வந்தப்போ நான் ஜீவா சார் வருவான்னு எதிர்பார்க்கல. டக்குன்னு வந்து அப்போ 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உலகம் சுற்றும் வாலிபன்னு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், விஜய் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மறக்கவே முடியாது. அப்படியா? ஆமாம் சார். விஜய் ஹீரோ, உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லி சொன்னார். என்னை செலக்ட் பண்ணும்போது சொன்னார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்தடுத்த படங்களில் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய இழப்பு, கேவி ஆனந்த் சாரோட இழப்பெல்லாம் வந்து நான் ஆக்சுவலி கேவி சார் இறந்தோடனே நடிக்கவே வேணாம்லாம் முடிவு பண்ணேன் சார். ஓ என்னென்னா நமக்கு அது நான் ஒரு மாதிரி பேட் லக்காக ஃபீல் பண்ணேன். என்ன ஒரு சினிமாவில் இருக்கும், ஒருத்தர் நம்மளை ரொம்ப விரும்புகிறாரு, அவரே போயிட்டார், என்னடா சினிமாலாம் மைண்டில் வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு லிங்குசாமி சார் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன போஸ், என்ன சார், அவர் இன்டர்வியூ பார்த்தேன், என்ன சார் நீ கேவி சார் இறந்தோடனே என் பிரதர் இறந்துட்டார், இனிமேல் சினிமா நடிக்க வேணும்னு தோணுச்சு. ஆமாம் சார், லிங்குசாமி நான் இருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சார், நிறைய இயக்குநர்கள் சொன்னாங்க. ஏன்னா நீ ஒரு டைரக்டரை லவ் பண்ணுறங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ நாங்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லி சொன்னது உண்டு. ஸோ பட் ஆனால் அவருக்கு கேவி சார் மேலே நம்ம வச்சிருந்த அன்புங்கிறது வந்து அது ரொம்ப பியூரானது சார். அதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாத ரொம்ப பியூரான லவ் சார் அவர் மேலே. ஏன்னா அவர் அவ்வளோ பியூராக இருப்பார்.